மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 4/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 596 அடிச்சிருக்கேன். நேற்று 692, எனக்கு 596. நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கு நம்ம ஏ போர்டு சி போர்டுக்கு ஒரு மாதிரி நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 5 கொடுத்தோம். இதில் 7ஆம் நம்பர் கூட நம்ம மாறி பண்ணி கொடுத்தோம். ஏன்னா 7 கொஞ்சம் வர மாதிரி இருந்தால் நம்ம மாறி பண்ணி கொடுத்தோம். ஆனால் 7 5 எடுத்ததில் நமக்கு ஏ போர்டு மட்டும் நமக்கு இன்றைக்கி 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, நம்ம 7 5லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 2 1லேருந்து ஒரு நம்பர் எடுத்ததும். ஆனால் இன்றைக்கி 5ஆம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கு. அதுபடி நம்ம 0 6லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கூட நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, 0 6லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேட்டர்ன் எடுத்தோம் ஒரு மெத்தடில். 7 5லேருந்து ஒரு நம்பர், 2 1லேருந்து ஒரு நம்பர், 0 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர் வரனால நான் சைலண்டாக கீழே எழுதியிருந்தேன். அதேமாதிரி 6ஆம் நம்பர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஏபிபிசி மட்டும் கலந்து கொடுத்தோம். மொத்தம் 25 நம்பர் வரும். அதனால் அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் இல்லாமல் போயிடும். அதனால் நான் கொடுத்துருந்தேன், மேட்ச் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். 2 1லேருந்து ஒரு மெயினாக கொடுத்தோம். ஏன்னா நம்ம டெய்லி 3 பேட்டர்ன் எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் தான் நம்ம கொடுப்போம். டெய்லி ஒரு பேட்டர்ன் மிஸ் ஆயிடுது. அதனால் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா, ஓகே நம்மளே வாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ரூட்டு தான் எடுத்தது. இன்றைக்கி ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்து வந்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா, மேலே இன்றைக்கான கசிங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 98 88 49 44 47 இந்த நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மாதம் கொடுத்துருவாங்க. கேரளா டிஆர் 2 சும்மா புக்கிங் எடுக்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் கான்டாக்ட் வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே வாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஎன்சி போர்டுக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம எடுத்து வந்துருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days மெத்தட் தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம 862 வச்சு நம்ம பிஎன்சி போர்டுக்கு ஒரு கணிப்பு எடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா 862 போட்டு வரும். இதில் நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், நம்பர் 982 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்ச நம்பர் 7 அப்படி 1 கிடச்சிருக்கு. 7 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 862 வச்சடி நமக்கு 7 1 கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 913. 913 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தல. ஓகேவா, பார்த்தீங்கன்னா 913 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 982 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 9 கிடச்சிருக்கு. 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 913 வச்சு அடிக்கல. நமக்கு 0 9 கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 789. இந்த 789 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 789 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 982 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 2 கிடச்சிருக்கு. 0 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 789 வச்சடி நமக்கு 0 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 692. இந்த 692 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 692 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 982 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 9 கிடச்சிருக்கு. 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 692 வச்சடி நமக்கு 0 அப்படி 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 596. இந்த 596 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா இந்த 596 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 982 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி 3 கிடச்சிருக்கு. 1 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 596 வச்சுட்டு நமக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு 5 days மெத்தட் எடுத்திருந்தோம். இதில் 862 வச்சுட்டு நமக்கு 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. 913 வச்சுட்டு நமக்கு 9ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு ஒரு 2ஆம் நம்பர் 692 2ஆம் நம்பர், அடுத்தபடி 596 நம்ம 9ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் பி போர்டு அண்ட் சி போர்டு வந்துடும். டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே நம்மளே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏ போர்டுக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறோம். ஓகேவா? 913 இந்த 913 வச்சு நம்ம ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த 913 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 488 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 அல்லது 7ன்னு கிடைச்சிருக்கு. 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 913 வச்சுட்டு நமக்கு 1 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 789. இந்த 789 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 789 ரூட் ஆப்ஷன் 488 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 789 வச்சடியில் நமக்கு 3 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 692. இந்த 692 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 692 ரூட் ஆப்ஷன் 488 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லாட்டி 5ன்னு கிடச்சிருக்கு. 4 அப்படி இல்லாட்டி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 692 வச்சுட்டியில் நமக்கு 4 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 596. இந்த 596 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த 596 ரூட் ஆப்ஷன் 488 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லாட்டி 4ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 596 வச்சடியில் நமக்கு 2 அப்படி இல்லாட்டி 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் எடுத்தோம். 913 வச்சடியில் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 6ஆம் நம்பர், அடுத்து நமக்கு வந்து 5ஆம் நம்பர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 4 ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு வந்து 2 அல்லது 4ங்க நம்பர் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்மள இன்றைக்கி வந்து நம்ம எடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம எடுத்த நம்பர் 1 அல்லது 3 வந்து எடுத்துருந்தோம். அடுத்து ஏ போர்டுக்கு நம்ம வந்து 2 அல்லது 4 தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 5 days மெத்தட் தான் நம்ம வந்து போடுவோம். இன்றைக்கி வந்து 5 days மெத்தட் ஒன்றும் கிடைக்கல. அதனால தான் நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் போட்டிருக்கிறோம். அதனால் அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக பயன்படுத்திங்க. இது வந்து கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச நீங்கள் 1ஆம் நம்பர் இன்றைக்கி கேமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டுக்கு 2 4 வந்துச்சுன்னா மட்டும் பயன்படுத்திங்க. அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுத்த நம்பர் ஏ போர்டுக்கு 2 4 எடுத்துகிறோம். நம்ம வந்து ஏபி அண்ட் ஏசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம 21 41 23 43 கொடுத்துருவோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் சொத்து வந்தால் மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மக்களே. ஓகேவா? இது ஒரு கசிங்க மட்டும் பாருங்கள். ஓகேவா? கன்ஃபார்ம் நம்பர் யாரும் பார்க்காதீங்க. ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து 10 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 596க்கு பார்த்தீங்கன்னா யுவராஜ் மீடியா அவங்க பார்த்தீங்கன்னா 596 50 259 வச்சுருக்காங்க. ஏபிபிசி போட்டிருந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்திருக்கோம். அடுத்து ராஜா அவர் பார்த்தீங்கன்னா 57 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 56 இல்லை 59 போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மாதம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக விளையாடுறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அடுத்து தனபாலர் பார்த்தீங்கன்னா 4 போட்டு 9 4 கொடுத்துட்டாப்புல. இல்லை 9 நம்பர் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாப்புல. ஓம் சக்தி சரவணன் பார்த்தீங்கன்னா 4 போட்டு 9 3 கொடுத்துட்டாப்புல. ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாப்புல. அடுத்து திருவேங்கடம் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 போர்டுக்கு 3 7 6ன்னு கொடுத்துட்டாப்புல. 6ஆம் நம்பர் வந்து சூப்பராக வினிஸ் வந்து கொடுத்துட்டாப்புல. நான் 76 இந்த மாதிரி கொடுத்துட்டாப்புல. எல்லாம் அந்த 76 பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் போயிடுச்சு. நம்மளே இன்றைக்கி வந்து இல்லை 7ஆம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாம் உள் நம்பரில் போயிடுச்சு. நான் எடுத்த 3 மெத்தடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நம்ம எடுத்த நம்பர் 6 நம்பர் கொடுத்துருந்தோம். 6 நம்பரில் சொன்ன மாதிரி 2 நம்பர் வந்துருச்சு. ஆனால் ஒரு மெத்தட் மட்டும் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. எப்பயுமே 3 பேட்டர்ன் எடுத்தோமோ அதில் வந்து 2 பேட்டர்ன் தான் கேமில் வருது எப்பயுமே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜீரோலாம் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கீங்க. எனக்கு வந்து 0 வரல. ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா 4 போர்டுக்கு 2 9 4 கொடுத்துருப்பாப்புல. அதில் வந்து 9 நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்து லைவ் கஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஏசி 76ன்னு கொடுத்துருப்பாப்புல. நம்மளுக்கு ஏசி 76 கொடுத்துருப்பாப்புல. நான் 56 நடிச்சிருக்கீங்க. 4 போர்டுக்கு 7 6 6 நம்பர் சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்து அருள்குமார் அவர் பார்த்தீங்கன்னா 4 போர்டுக்கு 4 5ன்னு கொடுத்துருப்பாப்புல. இல்லை 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருப்பாப்புல. தினேஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா 926ன்னு கொடுத்துட்டாப்புல. ஏபிபிசி போட்டிருந்தாப்புல இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷாக வந்திருக்கோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா விஎன் மேடோ அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 299 ஏபிபிசி 29 கொடுத்துட்டாப்புல. ஆனால் ஒரு 59 அல்லது இந்த மாதிரி கொடுத்துருந்தாப்புனா ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்திருக்கும். அடுத்து ரகிதர்சி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-3 கொடுத்துருக்காங்க. 9 நம்பர் சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அகீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9-2 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 9 நம்பர் நிறைய டார்கெட் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா வந்து சூப்பரான வின்னிஸ் வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் சில பேர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் 5ஆம் நம்பர் தான் கொஞ்சம் யாரும் எதிர்பார்க்காத நம்பராக கொடுத்துருக்கீங்க. கோல்டு மங்கி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-4 கொடுத்துருப்பில். 6ஆம் நம்பர் சூப்பராக வின்னிஸ் வந்து கொடுத்துருப்பில். வெங்கடேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-5 கொடுத்துருப்பில். இதில் வந்து 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் கொடுத்துருப்பில். அடுத்தபடி அருள் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2-9 கொடுத்துருப்பில். இதில் 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருப்பில். ஆனால் ஏபிபிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 92-29 வர மாதிரி சொல்லியிருக்கப்பில். ஆனால் இன்றைக்கி வந்து 2ஆம் நம்பர் வர மிஸ் ஆயிடுச்சு. ஓகே நம்மளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்துருங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கப் பண்ணி வச்சுக்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான வின்னிங்கோட சந்திக்கலாம். ஓகேவா?